எழுதியாச்சா? விகிதம் இந்த கான்செப்ட் வச்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விகிதம். விகிதம்னா ஒன்றும் கிடையாது, பின்னம் தான் விகிதம், வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வேறு ஆங்கிளில் யோசிக்கணும். 3:2 சரி, என்ன சொல்கிறாங்க? ராமசாமி என்பவர் எவ்வளோ பணம் வச்சுருக்காராம்மா? 10,000 வச்சுருக்கார். அவரோட மகன்கள் யார் யார்? ரஜினி, கமல். என்ன ரேஷியோ அங்கே பாருங்கள், இங்கே என்ன ஆர்டரில் போட்டிருக்காங்களோ அதே ஆர்டருங்க தான் இங்கே எடுத்துக்கணும். இப்போ ரஜினிக்கு எவ்வளவு? 3 பங்கும், கமலுக்கு 2 பங்கும் பிரித்து கொடுக்குறாரு. எவ்வளவு? 10,000 ரூபாய். எழுதாதீங்க, கவனிங்க, புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணுறா. புரிஞ்சிட்டுனா வேலை முடிஞ்சு போச்சு. மொத்தம் எத்தனை பங்கு போடணும்? 5 பங்கு. 5 பங்கு போட்டு 5னா 5 சமமான பங்காக போடணும். 2 பங்கு இவருக்கு கொடுக்கணும், 3 பங்கு இவருக்கு கொடுக்கணும். மொத்த தொகை எவ்வளவு? அது எத்தனை பங்காக போடணும்? அப்போ 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா எவ்வளோ பங்கு கிடைக்கும்? 1 பங்கு கிடைக்கும். ஆமாவா? பின்னம் பார்த்தோம்ல, 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 சம பங்கு போட்டு 1 பங்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ 1 பங்கு? 2,000 ரூபா. புரிஞ்சுக்கணும். இங்கே தான் பின்னத்துக்கு விகிதத்துக்கு இவ்வளோ தான் வேலை முடிஞ்சு போச்சு. எங்கே போய் என்ன மாதிரி கேட்டாலும் சரி, விகிதம்னா என்னென்னு கேள்வி கேட்டுட்டு போனீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். 1 பங்கு கிடச்சிருச்சா? 1 பங்கோட மதிப்பு எவ்வளவு? என்ன கேள்வி? கமலுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கணும்? அப்போ கமலுக்கு எவ்வளவு? 4,000 ரூபா கொடுக்கணும். அடுத்த கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி, ரஜினிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளவு? 6,000 ரூபா. அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின் எழுதிக்கங்க. ராமசாமி ஒரு குறிப்பிட்ட தொகையை தனது மகன்களான ரஜினி மற்றும் கமலுக்கு (3:2) என்ற விகிதத்தில் பிரித்து வழங்குகிறார். அதே தான் பிரித்து வழங்குகிறார். அதில் கமல் 4,000 ரூபாய் பெறுகிறார் எனில், ரஜினிக்கு எவ்வளவு தொகை கிடைக்கும்? அவர் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவு? மற்றும் அவர் வைத்திருந்த மொத்த தொகை எவ்வளவு? எதை மட்டும் கொடுத்துட்டாங்கங்க? ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் வருதான்னு. அதை விட்டுருங்க, நீங்கள் எப்படி டேரெக்டாக போங்க. சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க, 4,000 ரூபா வைக்காதீங்க. 4,000 ரூபா வேண்டாம். ₹6,000 போட்டுக்கோங்க. கமலுக்கு கிடைச்ச தொகை 6,000. ரேஷியெல்லாம் மாறல, நான் தொகையை தான் சொல்லிட்டேன். கமலுக்கு கிடைச்ச தொகை 6,000. கவனிங்க, அங்கே கவனிங்கம்மாங்க. என்ன சொல்கிறாங்க? ராமசாமி ஏதோ ஒரு தொகை, எவ்வளோன்னு தெரில, ஓகேவா? ரஜினிக்கு கமலுக்கு என்ன பண்ணுறாங்க? 3:2 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. 3:2 ரேஷியோ இருக்குல்ல, இதை எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதலாம். இதை இப்படியும் எழுதலாம், ஓகேவா? ரைட். இப்போ கமலுக்கு எவ்வளோ கிடைக்குது?
6,000 எத்தனை பங்கு? 2 பங்கு. இதில் 2 பங்கு இருக்கா 6,000? அப்போ ஒரு பங்கு கண்டுபிடிக்கலாமா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு 3,000 ரஜினிக்கு எத்தனை பங்கு? அப்போ ரஜினிக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9,000. மொத்த தொகை எவ்வளோ அவர் வச்சுருந்தது? கஷ்டமா பாரதி ராஜா? கணக்காக பார்க்கக்கூடாது, லைஃபாக பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். புரிஞ்சதா? அதே ரஜினி இதை கொடுத்துட்டாங்க, கமல் தேவலன்னு கேட்கலாம். ரஜினிகிட்ட எவ்வளோ இருக்குது? 9,000. எத்தனை பங்கு? ஒரு பங்கு கண்டுபிடிக்கன்னு என்ன பண்ணணும்? 3ஆல் டிவைட் பண்ணால் ஒரு பங்கு கிடைக்கும். புரிஞ்சதா? வெரி சிம்பிள். ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் போய் பார்க்குறப்ப புரியாது. அப்படின்னா என்னென்னு கேள்வி கேளுங்க, வீடியோ திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சுது. இதான் வந்து என்னது? விகிதம். ஃபார்முலா மனப்பாடம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, கான்செப்ட் தான். ஃபார்முலா எதுவும் தேவையா அதுக்கு? இல்லை. அடுத்து வாங்க, ஒரு மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன்னா அதை எடுத்து பாருங்கள். இது அப்புறம் பார்ப்போம். இதுவும் அதே தான், ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. பின்னம் புரிஞ்சிருந்தால் இது ஒரு விஷயமே கிடையாது. பின்னம் தெரியல எல்லாத்துக்கும். இருபத்தி 4 மீட்ரு. இது எழுதுங்க, இந்த சம் போடுங்க, நீங்களே போடுங்க, நீங்கள் போடுங்க, அப்புறம் நான் சால்வ் பண்ணுறேன். மொத்தம் 24 மீட்ரு நீளம் இருக்குது, கரெக்டா? மொத்தம் எத்தனை பங்காக போடணும்? 3 பங்கா? 3 பங்கு 2 5 5 7 எவ்வளவு? 12 பங்காக போடணும், கரெக்டா? மொத்த மீட்ரு எவ்வளவு? 24 மீட்ரு. அப்போ 24/12 போட்டால் என்ன கிடைக்கும்? ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு எவ்வளவு? 2 மீட்டர். இப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 2 மீட்டர். மனப்பாடம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு, ஃபார்முலா வேண்டாம். சரி, அப்போ முதல் பிட்டு எத்தனை பங்கு? எத்தனை பங்குன்னு கேட்டேன், மீட்டருன்னு கேட்கல. வார்த்தையை புரிஞ்சு பதில் சொல்லுங்கள். எழுதாதீங்க, எழுதலாம் தான் சும்மா குப்பை. அது அந்த நோட்டில் எழுதுறதுலாம் குப்பை. எது நல்லது? மூளை. இதுதான் சிந்திங்க, தயவு செஞ்சு மூளைக்கு வேலை கொடுங்க. அதை போய் என்னத்தை எடுத்து பார்க்க போகிறீங்க? என்னைக்கு பார்ப்பீங்க? ஸ்கூலில் அவங்கள ஏன் தெரியுமா எழுத வச்சானுங்க? அவங்கள கேள்வி கேட்பீங்கல்ல குழந்தைகள, அதனால் எழுத வைக்கிறது. சிந்திக்க வச்சா என்ன பண்ணுவீங்க? கேள்வியாக கேட்பீங்கள்ல, அவங்களுக்கு தெரியாது, அதான் பிரச்சனை. சிந்திங்க, அப்போ தான் கேள்வி வரும். அப்போ எத்தனை பங்கு? 3 பங்குனா எவ்வளவு? எத்தனை மீட்ரு? 6 மீட்ரு. ரெண்டாவது எத்தனை பங்கு? அப்போ எத்தனை மீட்ரு? மூணாவது எத்தனை பங்கு? 7 பங்கு. எத்தனை மீட்ரு? கஷ்டமா? புரிஞ்சிட்டு போகணும். இப்போ பாருங்கள், அதை போட்டு இல்லாத வேலையாக போட்டிருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. அவ்வளோ இதெல்லாம் தேவையில்லை எதுவுமே. எங்கே பாருங்கள், அது வேறு ஃபார்முலா வேறு. இதை தான் நம்மளும் மனப்பாடம் பண்ணிகிட்டு இருப்பாங்க உட்காந்து. ஈக்குவேஷனில் மாற்றிட்டான் அதை. ஏன்னாக்கா நமக்கு என்ன, அது ஒரு பங்கோட வேல்யூ தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துட்டான். ஸோ 3x + 2x + 7x அப்படின்ட்டான். கூட்டினீங்கன்னா என்ன வரும்? ஈக்குவல் டு 24. கூட்டினீங்கன்னா என்ன ஆயிரும்? 12x அப்படின்னு வரும். 24 ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் 12 × x, எக்ஸோட மதிப்பு நமக்கு கிடச்சிரும். 12 எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, அங்கே போனால் ஆயிரும், டிவிஷன் ஆயிரும். அப்போ எக்ஸ் வேல்யூ எவ்வளவு? 2. அப்போ ஒரு மதிப்பு எவ்வளவு? 2. ஒரு பங்கோட மதிப்பு. ஓகேவா? 3x எவ்வளவு? 6. 2x எவ்வளவு? 4. 7x எவ்வளவு? இப்படி போட்டு கொடுத்து மனப்பாடம் பண்ணி விட்டு கெடுத்து விட்டாங்க. அதான் பிரச்சனை. இது தேவையா? அப்படியே புரிஞ்சிட்டுனா டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, ரைட். இருந்தாலும் இதையும் தெரிஞ்சுக்கங்க, ஈக்குவேஷன் எப்படி போடுறது என்னன்ட்டு. அந்த புரியாத மக்கு சாம்பிராணிக்கெலாம் ஈக்குவேஷன் வச்சு புரிய வைக்கலாம். அவனை எப்படிப்பா போட்டால் சொல்லி கொடுமா? இல்லை நான் இப்படி தான் போடுன்னு போவான். புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஈக்குவேஷன், மற்றபடி தேவையில்லை.
ஓகேவா? ரைட். ஒரு சம் போடுறீங்களா? இதுக்கு மட்டும் தான் வரும், உங்களுக்குலாம் வராது அப்படின்னு எடுத்து வச்சுருக்கானு. மேக்ஸ் ஒரு சிலருக்கு தான் வரும், ஐஐடியில் நாங்கள் மட்டும் தான் படிப்போம். சரியா? நீட்டு அப்படி தான் அந்த கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. நீட்டு மனப்பாடம் பண்ணது தான் பிரச்சனை. புரிஞ்சு படித்தேன்னா நீட்லாம் ஒன்றுமே கிடையாது. மொத்தம் எத்தனை பங்கு? மொத்த பங்கு 10. மொத்தம் எத்தனை பழம்? அப்போ ஒரு பங்கு 100 பழத்தில் 10 பங்காக போடணும் நம்ம. அப்போ ஒரு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் எவ்வளவு? ஒரு பங்கு எவ்வளவு? ஒரு பங்கு 10. முடிஞ்சு போச்சு. ஆரஞ்சு எத்தனை பங்கு? அப்போ எத்தனை பழம்? என்ன படம் கரகாட்டக்கார மாதிரி ஆகிப்போச்சா? 30 பழம். சப்போட்டா எத்தனை பங்கு? அப்போ எத்தனை பழம்? மாம்பழம், கொய்யாப்பழம், அவ்வளோதான். நான் தான் 100 மாற்ற சொல்லிட்டேனே அப்போவே. இப்போ அதே பாருங்க, எழுதிக்கங்க. ஒரு கூடையில் குறிப்பிட்ட பழங்கள் உள்ளன. ஆரஞ்சு பழம் 3 பங்கு, சப்போட்டா 1 பங்கு, மாம்பழம் 2 பங்கு, கொய்யா 4 பங்கு உள்ளன. நாலு பங்கு உள்ளன. ஓகேவா? எழுதிக்க. அதே தான், 4 பங்கு தான். மேலே எழுதியிருக்கதே தான். குறிப்பிட்ட பழம் இருக்குன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? ரைட். கொய்யா பழத்தின் எண்ணிக்கை 160 எனில், கொய்யா பழத்தின் எண்ணிக்கை 160 எனில், ஆமாம், மற்ற பழங்களின் எண்ணிக்கை என்ன? போட்டாச்சா? ஃபார்முலா வேணுமா? இதுக்கு முன்னாடி இப்படி போட முடியுமா? இதுக்கு முன்னாடி இப்படி போடுவீங்களா? அதுதான் நான் பார்த்தேன். ஸ்கூலில் சொல்லி தான் போட முடியாது, ஃபார்முலா தான் எழுதிட்டு இருப்பீங்க. மற்ற பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேவா? மற்ற 3 பழம் இருக்குல்ல, எவ்வளோ எண்ணிக்கை எழுதணும்? மொத்த பழங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அப்புறம் ஈக்குவேஷன் போடுங்க. என்ன கொடுத்துருக்கானோ அங்கே வச்சு யோசிக்கணும். கொஸ்டினை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன சொன்னா? கொய்யாப்பழம் 4 பங்கு. எத்தனை இருக்காம கொய்யாப்பழம்? 160. 4 பங்கு 160 ரூபா. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு பங்கு கிடைக்கும். இவ்வளோதான் விஷயம். ஃபார்முலா கிருமுலா எதுவுமே கிடையாது. ஒரு பங்கு. ஒரு பங்கு எவ்வளவு? 40 பழம். இதுக்கிட்ட 160 பழம் இருக்குது. இதில் 2 பங்கா? அப்போ இதில் எத்தனை பழம் இருக்கும்? 80 பழங்கள் இருக்கும். கிளாஸில் இருக்குன்னு அங்கே கொடுங்க, தீபிகாட்ட கொடுங்க. 80 பழம். ஓகேவா? சப்போட்டா எத்தனை பங்கு? அப்போ எவ்வளவு? ஆரஞ்சு எவ்வளவு? அப்போ எவ்வளவு? போட்டாச்சா? எல்லாத்தையும் கூட்டுங்க. 160, 80, 40, 120 எவ்வளவு? 4. மொத்த பழங்கள் 400. புரிஞ்சதா? இப்படி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்பான். ஒரு பங்கு 40,
அப்போ இது 2 பங்கு எவ்வளவு அப்படின்னு போட்டுடணும். இப்படி தான் போடணும், ஈக்குவேஷன் வச்சு போடக்கூடாது. அது முட்டா பையிலே செய்கிற வேலை. சரியா? ஆமாம். இன்றைக்கி வரைக்கும் சைக்கிளை வந்துட்டு உங்களை யாராவது பின்னாடி பிடிச்சிட்டே வராங்களா? கற்றுக்கிட்டா அப்புறம் நீயே ஓட்ட ஆரம்பிச்சிட்டல. அது மாதிரி கற்றுக்கணும், பண்ணணும். ஃபார்முலா வச்சு போகிறோன்னாக்க என்ன அர்த்தம்? அந்த யாரோ சைக்கிள் பின்னாடி பிடிச்சிட்டே வராங்கன்னு அர்த்தம். ஈக்குவேஷனில் போடலாமா? ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு கணக்கு ஈக்குவேஷனில் போடுங்க, 2வது கூட வேண்டாம். ஆனால் தேவையில்லது, அதனால் போடுங்க. 3 × x 3x ப்ளஸ் 1x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x ஈக்குவல் டு எவ்வளவு? 100. மேக்ஸுக்காரன் போட்டால் போட்டுக்கிட்டு இருப்பாம்ப. நம்ம ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் தேவையில்லை. கூட்டினோம்னா எவ்வளவு? 10x ஈக்குவல் டு 100. x ஈக்குவல் டு 100/10 10. அப்போ x ஈக்குவல் டு 10. 3x எவ்வளவு? 30. 10 20 40 டோட்டல் 100 வந்துச்சு. சரியா? ரைட். அவ்வளோதாங்க. எது விகிதம், அவ்வளோதான் பேசிக். அதில் என்ன ஒரு 2-3 ஸ்டெப் இருக்குது, இந்த புக்கில் இருக்குது, இதில் இருக்குது, காமிச்சிட்றேன். அது என்னென்னு சொல்லிடலாம். அடுத்து போடுங்க. இதை ட்ரை பண்ணுங்க பார்ப்போம், யார் போடுறீங்கன்னு பார்ப்போம். 2 வயதுகளின் 2 பேரோட வயதுகளின் விகிதம் 3:4. யார் கண்டுபிடிக்கிறீங்க? கணக்கெலாம் இங்கே ஒன்றுமே கிடையாது, பார்த்தோன்னே ஓகேவா? 2 வயதுகளின் விகிதம் 3:4. ஒவ்வொரு வயதிலும் 6 அதிகரிக்கப்படும் போது விகிதமானது 4:5 மாறுது. யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்போ தான் அவங்க தான் சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் 2 பேர் பேசக்கூடாது, மேக்ஸ் அட்டன் பண்ணவங்க. ஜனா எனில் 2 நபர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன? 2 பேரோட வயசை கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அப்புறம் வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். இதுதான் ப்ரெசண்ட்டு. வயசு கண்டுபிடிக்கலாம் தேவையில்லை, வயசு கண்டுபிடிக்க வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். எழுதிக்கங்க, எழுதுங்க ஃபஸ்ட்டு. சரியா? திரும்ப போகணுமா? ரைட். என்னாச்சு? 2 பேரோட வயசும் பங்கு எவ்வளவு? 3:4. 6 வயசு 2 பேர்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ ரேஷியோ மாறுது? 4:5 மாறுது. அப்போ ஒவ்வொரு பங்கு இன்க்ரீஸ் ஆகுது 2 பேர்த்துக்கும், கரெக்டா? அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 6. சரியா? அப்போ ஒரு பங்கு 6னாக்கா இவரோட வயசு எவ்வளவு? 3 பங்கா? 3 பங்குனா எவ்வளவு? 18. 4 பங்கா? ஒரு பங்கு 6னா 4 பங்கு எவ்வளவு? 2க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 6. ஆனால் அதெல்லாம் சும்மா முட்டா பைய செய்கிற வேலை, ஒழுங்காக யோசிக்கலன்னு அர்த்தம். இங்கேயே இருக்குது, நான் அதோட நிறுத்திட்டேன்னா அப்படியே போட்டுடலாம். அதான் அங்கே போட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. 3 பங்கு 4 பங்கு. ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் பொழுது 6 வயசு இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ 3 பங்கு எவ்வளவு? அதான் போட்டோம்மா மேலேயே, 18 24 6. இதை போட்டாலும் அதே தான் வரும். இது என்ன வரும்? 24 30, அதே தான் வரும். ஆனால் ஒரு பங்கு தான் மதிப்பு, ஒரு பங்கோட மதிப்பு 6 தான். ஓகேவா? எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்க. இன்னொரு டைப் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். பின்னம் புரிஞ்சிருந்தால் இது வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒன்றுமே இல்லை, அதுதான் சொன்னேன், பின்னத்தில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. A:B ஈக்குவல் டு எவ்வளவு? 2:3. B:C எவ்வளவா? 5:4. அப்படியே தான் எழுதணும். B:C போட்டு 4 எங்கே போட்டுனா அர்த்தமே வேறையாயிரும். இதில் என்ன கேட்குறான்? A:C. இது 2 கேட்குறான். இது 2 வேறு. இது 2 என்னது? ஒன்றா?
இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். காமனான எண். அதே மாதிரி இந்த 3 இருக்குல்ல, பி தானே, எது காமன்? இது 2 தான் காமன். இந்த 5 எடுத்துகிட்டு போய் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது 2 காமன் ஆயிரும். இங்கே பாருங்கள், புரியறதுக்காக இன்னொன்று சொல்கிறேன். பின்னத்தில் பார்த்தோமா, ஏதோ ஒரு பின்னம் மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3 3 2 3 6 இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு பின்னம் கிடச்சிடும். வேல்யூ மாறாது. கரெக்டாக? அதே மாதிரி 2/5 5 5 4 வச்சுக்குவோம், 8 20 இதே வேல்யூ இருக்கக்கூடிய இன்னொரு நம்பர் கிடச்சிச்சு. அந்த வேலையை தான் அங்கே பண்ணுறாங்க. இது என்னது? பின்னம் தானே நம்ம. சரியா? இப்போ பி காமன். அப்போ பி இங்கே உள்ளதை எடுத்துகிட்டு போய் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். அங்கே உள்ள பி எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணோம்னா அங்கே பாருங்கள், அந்த 3 எடுத்துகிட்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 15:12 10. 3 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும். 5 எடுத்துகிட்டு போங்க. I 2 10, I 3 15. பி 2 காமன் ஆயிடுச்சா? அப்போ ஏசி கிடச்சிருச்சு. வேல்யூ மாறாத ஏவும் சியும் கிடச்சிருச்சு. அப்போ ஏவோட மதிப்பு என்னது? ஏவோட மதிப்பு 10. பியோட மதிப்பு எவ்வளவு? 12. ஆனால் இப்படியே நிறுத்தக்கூடாது, இது சின்னது பண்ணணும். ரேஷியோ தானே கேட்குறான், இது ரேஷியோ கிடையாது. ரேஷியோ சின்னது பண்ணலாம். சின்னது பண்ணால் என்ன ஆகும்? 5:6. அதான் அதோட மதிப்பு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாம்மா? அப்புறம் இது என்ன இப்படி போட்டிருக்கான்? 2:3 தான் இப்படி எழுதியிருக்கிறான். 2/3 எழுதலாம். பின்னம் தான் அது. பார்த்தோமா? 2/3ன்னு எழுதலாம். ரைட் சைடில் இருக்கிறத என்ன பண்ணும்? கீழே கொண்டுட்டு வரணும் இப்படி. ஓகேவா? B:C அதான எழுதியிருக்கான். 4/5 போட்டிருக்கான். 4:5. இப்போ என்ன கேட்குறான்? ஏபிசி கேட்குறான். ஏபிபிசி. பி காமன். அதே கதை தான். காமனா? பி காமன். அப்போ இங்கே உள்ள 4 என்ன பண்ணணும்? 4 என்ன போட்டிருக்கான்? ஏபிபிசி. ரைட். இங்கே உள்ள 4 எடுத்துகிட்டு போய் இங்கேயும் மல்டிப்ளை பண்ணு. அங்கே உள்ள 3 எடுத்துகிட்டு வந்து இங்கேயும் மல்டிப்ளை பண்ணு. போட்டால் என்ன கிடைக்கும்? ஏபிசி கிடைக்கும். ஏபிசி 8:12:15. ஏபிசி. ஏன் 12 எடுத்துக்கிட்டோம்? அது 2 ஒன்று தானே, ஒரே வேல்யூ தான். அப்படியே போட்டுருவோம். புரிஞ்சா? யார் புரியல? யாருக்கு புரியல கேளுங்க. விஷ்ணு புரிஞ்சா? அதான் பின்னம் ஃபஸ்ட்டில் புரியலாம், இங்கே வரைக்கும் புரியாது. நான் சொல்லிட்டேன், பின்னத்தில் ஒழுங்காக புரியலன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சிருக்கு அதையாவது சொல்லுங்கள். என்ன புரிஞ்சுது? A:B:C. இங்கே பாருங்கள், A:B தான் இப்படி எழுதியிருக்கான். 2/3ன்னு. அதை எப்படி எழுதலாம்? 2:3. புரிஞ்சதா? விஷ்ணு கவனிங்க, உங்களுக்காக தான் சொல்கிறேன். B:C தான் எப்படி எழுதியிருக்கான்? 4/5ன்னு எழுதியிருக்கலாம். 2 ஒன்று தான். 4:5. இதில் காமன் எது? இது. இந்த 4 எடுத்துகிட்டு போய் 2லேயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா தான் காமனு. அப்போ இதே வேல்யூ மாறாத இன்னொரு பின்னம் கிடச்சிரும். அதேமாதிரி காமன் எது? பி. இங்கே பியோட இங்கே மதிப்பு எவ்வளவு? 3. அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இதே மதிப்பு மாறாத இன்னொரு பின்னம் கிடைக்கும். அதே நேரத்தில் என்ன ஆயிரும்? பி சமமாக மாறிடும். எவ்வளவு? 8:12. 12:15. புரிஞ்சுதா? அப்போ பி காமனா மாறிடுச்சு. வேல்யூ மாறாமல் தான் இருக்குது. நம்பர் மாறி இருக்குது, வேல்யூ மாறாது. அப்போ 8:12.
12:15. ஓகேவா? பின்னம் தான் எல்லாமே. புரிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே கிடையாது. ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம்? அப்போ மறக்காது, ஜென்மத்திலையும் மறக்காது. ரைட். அடுத்தது வேறு என்ன இருக்குது? விகிதாச்சாரம் நான் அப்புறம் நாளைக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விகிதத்தை முடிச்சுக்கோங்க, அப்புறம் விகிதாச்சாரத்தை நாளைக்கு சொல்லுவோம். 2 விகிதம். விகிதாச்சாரங்கிறது கூட தப்பு, அது விகித சமம்னு சொல்லணும். 2 விகிதம், சமமான 2 விகிதம், அவ்வளோதான். சரியா? விகிதாச்சாரம் சொல்லக்கூடாது, ப்ரொப்போர்ஷன் சொல்லக்கூடாது. ப்ரொப்போர்ஷன் இங்கிலீஷில் விகித சமம் அப்படின்னு அர்த்தம். விகித சமம். 2 விகிதம் இருக்குது, 2 சமம், அதான் விகித சமம். இப்படி எழுதியிருப்பானுங்க. அதை எப்படி எழுதலாம்? 1:2, 2:4. இதான் விகித சமம். 1/2 இஸ் ஈக்குவல் தான் அது 2/4. போட்டு எல்லாத்தையும் குழப்பி வச்சுருக்கிறானு, ஒன்றும் இல்லாத போட்டு பெருசு பெருசாக சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கே தெரியும்ல, இந்த பின்னமும் இந்த பின்னமும் ஒன்று தானே, ஆமாவா இல்லையா? இது பாதி, இதுவும் பாதி. அதான் விகிதம். அதனால தான் என்ன பண்ணிட்டான், விகிதாச்சாரமா, உனக்கு புரியக்கூடாது, அதுக்காகவே சமமான 2 விகிதங்கள் தான் விகித சமம் அப்படிங்கிறது. விகிதாச்சாரம்னு என்ன தெரியும்? நம்ம ஆச்சாரம் கீச்சாரன்ட்டு போயிடுவோம். ஆமாவா? தூய தமிழ் வார்த்தை விகித சமம். விகிதாச்சாரம் கிடையாது, தப்பு. விகிதம்னா என்னது? பின்னம் தானே, சமான பின்னங்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பேர் என்னது? 2 சமான பின்னங்கள். இதில் என்ன சார் கேள்வி கேட்பான் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்க, இது என்னம்மா சொல்லுவாங்க? ரேஷியோ தாம்மா, அதை விட்டுருங்க. ப்ரப்போர்ஷன், ரேஷியோ கிடையாது, ப்ரப்போர்ஷன். இந்த இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? இங்கே பாருங்கள், 1வது இடத்துல இருக்கா, இது ஃபஸ்ட்டு லொக்கேஷன். அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, டேம். ஃபஸ்ட்டு டேமு, செகண்ட் டேமு, தேர்ட் டேமு, 4th டேம். ஆமாவா? ஒவ்வொன்றும் ஒரு டேம். ஃபஸ்ட்டு டேமையும் லாஸ்ட் டேமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேமு லாஸ்ட் டேம் என்ன வருது? 4. செகண்ட் டேமையும் தேர்ட் டேமையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது? எப்பயுமே அதுதான் வரும். இது அதோட கான்செப்ட். புரிஞ்சுதா? இதை வச்சு என்ன சார் கேட்பான் அப்படின்னாக்கா, இப்படி கொடுத்துருவான் ஒரு விகித சமம். இப்போ பார்ப்போம். எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்பான். எக்ஸோட வேல்யூ என்ன வரும்? எழுதுனால அப்படி சொல்கிறீங்களா? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். எவ்வளவு? 12 × 60 60. எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸு ஈஸ்ட்டு 12 சமமா? ஈக்குவேஷன் தான். இந்த 12 என்ன பண்ணும்? அங்கே போய் 12 × 60 சரி. 6x. இதையும் போடணும் 6. இதையும் மல்டிப்ளை பண்ணால் தானே சரி 6. செகண்ட் டைமு தேர்ட் டைம் மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து என்னது? ஃபஸ்ட் டைமு 4th டைம், செகண்டு தேர்டு. திஸ் இன்ட்டு திஸ் அங்கே போட்டோம்ல, அதே தான். அப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இது கிடச்சிருச்சு, இது தெரியல. அப்போ இதை எடுத்துகிட்டு வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? 10. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 10. அவ்வளோதான். இதுதான் கேள்வி வருது. கஷ்டமா? இல்லை. இது சமான பின்னம் தான். இது 2 சமமான பின்னங்கள். அதுக்கு பேர் தானே அது ப்ரப்போர்ஷன். ஆகா ஓகமா ஒன்றும் கிடையாது, பின்னம் தான் அது. ரைட். பார்க்கலாமா? சால்வ் பண்ணிவிட்டு வாங்க அதை, அந்த இதை
இது ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டு வரணும். அது ரிலேட்டட் எங்கே வேணாலும் எடுத்து போட்டு சால்வ் பண்ணுங்கள். டவுட் வந்து கேளுங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக பார்த்தோன்னே ஆன்சர் வரும், இதாண்டா வரும் அப்படின்ட்டு. மற்ற சப்ஜெக்ட் படிக்கிறப்ப நீ புரிஞ்சு படிச்சுன்னா போர் அடிக்காது. ஒரு வேளை ஒரு மாதிரி இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மேக்ஸ் ஏதாவது ஒவ்வொரு டாபிக் எடுத்து நெட்டில் போட்டினா வரும், எடுத்து சால்வ் பண்ணி பாரு. ஆன்சர் கொடுப்பான் அவன், ஏன் வந்துச்சு அப்படின்னு சால்வ் பண்ணி பார்க்கணும் நம்ம மெத்தடில். ரைட், ஈஸியாகிடும்.